அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மார்கழி மாத பிறப்பு. இந்த மார்கழி மாத பிறப்பன்று செல்வ வளம் பெருக, மார்கழி மாதம் முழுவதுமே பாட வேண்டிய ஒரு திருப்பாவை பாடல் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டாள் பாடிய 30 பாடல்களே திருப்பாவை என்றும் ஆண்டாள் பாசுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பாவை பாடல்கள் அனைவராலும் மார்கழி மாதத்தில் தினமும் பாடப்படும் முக்கிய பாடல்களாகும். சாதாரண நாட்களில் வரும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அந்த பிரம்மாவே உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரம். மார்கழி மாதம் அதிகாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை யாரும் தவறவிடாதீர்கள். முடிந்தவரை இந்த பாடலை இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாடுவது மிக மிக சிறப்பு. ஒரு நாளைக்கு இந்த பாடலை 3 முறை பாடலாம். பிரம்ம முகூர்த்தத்திலேயே 3 முறை பாடினாலும் சரி. பிரம்ம முகூர்த்தத்தில் பாட முடியாதவர்கள் மாலை 1 முறை படித்தாலும் சரி. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பல் தேய்த்து சுத்த பத்தமாக இருப்பவர்கள் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டில் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த பாடல் வரிகளை படிக்கலாம். மிக மிக எளிய தமிழ் பாடல்தான், அனைவருமே பாடலாம். இருந்தாலும் இந்த பாடலை பாட சிரமப்படுபவர்கள் இதன் பொருளையும் கூறி வழிபடலாம். உங்களால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் அதிக சிறப்பு. பெருமாள் கோயிலில் இந்த பாடல் வரிகளை வாசித்தால் பெருமாள் அருள் ஆசியும் ஆண்டாளின் அருள் ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம். திருப்பாவையின் 3ஆம் பாசுரத்தில் முதல் அடி பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயல் உகலப் பூங்குவலைப் போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயல் உகலப் பூங்குவலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இதுதாங்க அந்த பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, கண்ணியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாரி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடைக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். மறுபடியும் இந்த பொருளை கூறுகிறேன். கண்ணியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாரி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும்.
மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். இதுதாங்க அந்த பாடலும் அதனுடைய பொருளும். மனம் நிறைய பெருமாளையும் ஆண்டாளையும் நினைத்து முழு நம்பிக்கையோடு மார்கழி மாதம் முழுவதுமே இந்த பாடல் வரிகளை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படித்தால் உங்களுக்கு அளவில்லாத செல்வம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அந்த பெருமாளின் பாதங்களில் இடமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த பதிவின் மூலமாக நாம் திருப்பாவையினுடைய 3ஆம் பாசுரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் 3 முறை பாடி வழிபட்டால், பெருமாளையும் ஆண்டாளையும் வழிபட்டால் நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பதிவு. எல்லாராலையும் காலையில் எழுந்திருச்சு கோவிலுக்கு போய் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு போய் இந்த பாடல்களை பாடுவது என்பது வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் முடியாத காரியம். முடிந்தால் கோவிலுக்கு சென்று இந்த பாடலை பாடலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் 3 முறை பாடலாம். 3 முறை பாட முடியாதவர்கள் மாலையில் 1 முறை படித்தாலும் சரி, அவர்களுக்கு பெருமாள் ஆண்டாள் இருவரின் அருளாசியும் கிடைக்கும். அதனால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.